யாவருக்கும் உயரத்திலிருந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாலை நேரத்திலே உங்களோடு சேர்ந்து தேவனுடைய பணியை செய்வது மிகுந்த மகிழ்ச்சி. நீதிமொழிகள் நாம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கிறோம். அந்த 19வது வசனத்துல ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 13:19. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. சரி, அப்போ நம்ம வாஞ்சை நிறைவேறணும்னா நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் வேணும், அதாவது உடன்படுதல் வேணும். அப்பதான் வாஞ்சியை நிறைவேற்ற முடியும். தேவனுடைய உதவி நமக்கு நிறைய வேணும். தீமை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு நம்ம இப்ப படிக்கல. கடந்த நாள்ல என்ன பார்த்தோம்னா, வாஞ்சை நிறைவேறுவதற்கு நம்ம எவ்வகையான உடன்பாடு நமக்கு தேவைப்படுது என்பதை நம்ம பார்த்தோம். நெகேமியா புஸ்தகத்துல பார்த்தோம், எஸ்ரா புஸ்தகத்துல பார்த்தோம். அவங்க நாங்களும் சேர்ந்து உம்மோட பணியாற்றுவோம் என்று அவங்க கையெடுத்து கொடுத்தாங்க. தேவனுடைய பணியோடு இணைந்து வேலை செய்தாங்க. தேவனுடைய வேலையில, அவருடைய பாதையில அவங்க சேர்ந்து வேலை செய்தபடினால அந்த வாஞ்சை நிறைவேறிச்சு. நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த வாஞ்சையானது தேவனுடைய வார்த்தையிலே நீங்க பயணிக்கணும், அப்பதான் நிறைவேறும். இல்ல நீங்க என்ன செஞ்சாலும் நிறைவேறாது, பிறகு விபத்து வரும். அவர் என்ன விரும்புறாரோ, அவர் என்ன சொல்றாரோ அதையே நம்ம கேட்கணும். பாருங்க, ஒரே சபை, ஒரே ராஜ்யம், ஒரே ஆவி, ஒரே அடிச்சுவடு, வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒரு பாதையில செல்லும் போது நம்முடைய வாஞ்சை நிறைவேறாமலும் போயிடும். இந்த மக்கள்லாம் சேர்ந்து அந்த பாதையில சென்றாங்க. திரும்பி நெகேமியாவோடையும் எஸ்ராவோடையும் சேர்ந்து பணியாற்றினாங்க. அப்படி செய்யணும். நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இன்னொரு வேலை எதிர்பார்த்து தேவன் தரமாட்டார். எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவுதான் அளக்கப்படும். எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை வரும். தப்பிக்கலாம் நினைச்சா தப்ப முடியாதுங்க, அதுல ரொம்ப சிக்குவோம். அதனால நம்ம ஆவிக்கென்று விதை விதைக்கணும், மாம்சத்திற்கென்று விதை விதைக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை சொல்றவங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு இரக்கமா இருந்து அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நேரிடும் காரியத்தை அவர் அப்படியே சொல்லி கொடுத்தாரு. ஆகாப்புடைய மனைவி தன்னுடைய மனைவியினுடைய பொல்லாப்பிற்கு உடன்பட்டார். அதனுடைய விளைவு அவருடைய வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு நாய் முதலா இல்லாதபடி எல்லாமே நாசமாகக்கூடிய வேலைக்கு அது சென்றது. இப்ப யாருக்கு நம்ம உடன்படணும், யாருக்கு உடன்படக்கூடாது என்று சொல்லி கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். அப்பதான் வாஞ்சை நிறைவேறும். இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 8-10. ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 8-10. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. சரி, அப்ப நமக்கு பெரிய பயம் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, மனுஷங்க பாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கக்கூடாது. அது மெய்யான மனமும் கிடையாது, மெய்யான இருதயம் கிடையாது. தேவன் என்னை பார்க்கிறார், அப்படி ஒரு எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். இல்ல நமக்கு யாருக்கும் தெரியாது, நாம எது வேணாலும் பொல்லாப்பு செய்யலாம், இது ஒரு பொல்லாப்பு. தீமையான காரியங்களை நாம் மனிதனுக்கு பயந்து செய்வோமானால் நமக்கு என்ன பேர் தெரியுங்களா? மாயக்காரர்கள். மாயக்காரர்கள்னா இங்கே ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம் போடுறது. மாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியாதுங்க, ஏன்னா அது புளித்த மாவு சொல்றாரு. ஆகையினால நம்ம இவர் என்ன சொன்னார் என்பதை நீங்க பாருங்க. 39:9 அந்த கடைசி பகுதி, இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படி சொன்னார். எப்பவுமே நாம செய்யற செயல் உடன்படுதல் தேவனுக்கு விரோதமா இருக்கிறது என்றுதான் பயப்படணுமே தவிர, மனுஷன் யாரும் பார்க்கல, யார் இங்க இல்ல, யார் என்னைய கவனிக்கல,
நான் ஏதாவது பார்க்கிறேன், ஏதாவது கேட்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா பொல்லாப்புக்கு உடன்படுவோம். பொல்லாப்புக்கு உடன்பட்டீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறாது, வாஞ்சி நிறைவேறாது. நாம தொடர்ந்து தீமையான செயலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருப்போம். தீமையான செயலுக்கு உட்படக்கூடாது என்பதை கடந்த நாள்ல நம்ம பார்த்தோம். அப்ப தேவனுடைய காரியத்துல நாமோ நன்மைக்கு எதுவா உடன்பாடு செய்யணும். அதனால அவர் எந்த ஒரு நாட்களையும் பொல்லாப்புல யாரும் நம்ம அசைக்க விடக்கூடாது. மனிதனுடைய பேச்சு, மனிதனுடைய காரியம், மனிதனுடைய செயல்பாடு என்னை இப்படி தள்ளினாலும் எப்படி தள்ளினாலும் என்ன கொடுத்தாலும் அசைக்க விடக்கூடாது. தேவனுக்காக உறுதியா இருக்கணும். யோபு 2ஆம் அதிகாரம் 9-10. யோபு 2ஆம் அதிகாரம் 9-10. அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. சரி, அப்போ யோபு மனைவிட்டு மாத்திரம் இல்லைங்க, யோபு நண்பர்களும் தொடர்ந்து அலட்டினாங்க அவரை. யோபு உரு தெரியாம இருக்காரு. இங்கதான் கொஞ்சம் தசை இருக்கு பேசுறதுக்கு. உதடு இல்லைன்னா எப்படி பேசுவீங்க? உதடு பிளவு ஏற்பட்டவங்க பேச முடியாது பாருங்க. அப்போ உதடுல கொஞ்சம் சதை இருக்குது. அவருடைய சரீரம் அழுகி போச்சு. அதாவது மனைவி கிட்ட வர்றாங்க, சேவை செய்வதற்கு ஒரே நாற்றம். அடைப்பட்டின புழு, ஒரு புழுனா பரவாயில்ல, அடைப்பிடிச்சு போச்சு. யாருன்னா உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், நீதிமான். இவ்வளவு பெரிய ஆளுங்கள்லாம் நாம யாரும் இல்லைங்க. இவ்வளவு பெரிய சோதனையில் அகப்படுற அளவுக்கு பெரிய நீதிமானு கிடையாது. நாம் பொல்லாப்பு செஞ்சு அகப்படுறோம். நாம் இன்னைக்கு சோதனையில் அகப்படுறோம்னா அநேக மக்கள் தங்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அகப்படுறாங்களே தவிர நன்மை செய்து அவங்க அகப்படல. ஒரு குழுவுல ஒரு காலையில பிரசங்கம் பண்றோம், செவ்வாய்க்கிழமையில. நானும் என் மகனும் போராடிட்டு இருக்கோம் மறைவா. பாடல் பாடுதுன்னா தனியா தான் பாடுறாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாடுங்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா அவங்க தனியா பாடுறாங்க பாருங்க. பாடல் பாட ஆள் இல்லைன்னா பாடக்கூடாது. நீ பாடாம இரு. தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வதை விட நீ பாடாம இருக்க நல்லதுதானே. அப்ப பாருங்க, தேவனுக்கு துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது துர்ச்சிந்தனையோட செலுத்தினா எவ்வளவு அருவருப்புன்றார். சவுல் ராஜா தன்னுடைய காரியத்துல முரட்டுத்தனம் பண்ணார். அதுக்கு பேரு பக்தி இல்ல, அவபக்தி. அதுக்கு பேரு தேவனுக்கு கீழ்ப்படி இல்ல, கலகம் பண்றதாமா. இந்த யோபனுடைய நண்பர்கள் அவர் அலட்டினாங்க, நீ பாவம் செஞ்சிருப்பேன்னு சொல்லி அலட்டினாங்க. மனைவி அலட்டினாங்க. ஆனா யோபு பாருங்க, அந்த துன்பத்துக்கு பொல்லாப்புக்கு உடன்படாம தன்னை காத்துக்கிட்டாரு. உலகம் உங்களுக்கு ஃப்ரீயா வருதா? இதுல எல்லாம் வருதா? ஃப்ரீயா இருக்கா? நீங்களாம் தேடி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் முன்னாடி நிற்கும். பொல்லாப்பு உடன்படக்கூடாது. நீங்க உடன்பட முடியும், ஆனா உடன்படக்கூடாது. உடன்பட்டீங்கன்னா நீங்க தீமையான காரியங்களை செய்வீங்க. அப்ப தீமையா இந்த வார்த்தையை இங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு, தீமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்புன்றார். எதை இலவசமா கிடைக்குங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம உடன்பட்டோம்னா அது என்னங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் அது பாதிக்கும். பாருங்க, நீங்க பாக்குறீங்களா, மதுரை பக்கத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். படையப்பா பாடல், சினிமா பாடல் மற்றும் இதெல்லாம் கிறிஸ்டின் தான், கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சினிமா பாடலை பாடி மக்களை பக்தி எடுத்து கொண்டு வர்றாங்களாமா. எப்படி ஆளுங்க பாருங்க. அப்ப இலவசமா கிடைக்கிறதுக்காக எதையாவது நீங்க கேட்பீங்களா? கேட்கவே வேணான்றார். எது கேட்கணும்? அதை கேட்டு உங்களுடைய நேரத்தை, அருமையான நேரத்தை வீண் பண்றீங்களா? தேவனுடைய நேரங்களை, அருமையான நேரங்களையும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அந்த வார்த்தைகளை கேட்கறத விட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அது கூட தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு நம்ம கணக்கு சொல்லணும். அப்ப எந்த ஒரு செயல்பாடும் நம்ம பொல்லாத உடன்பட்டோம்னா இந்த யோபு மாதிரி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமான்னு சொல்லி பாவம் செய்யாம நம்ம பாதுகாத்துக்கணும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 1:3, 4, 5. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்க. உங்களில் 5ஆம் வசனம், நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாளில் முடிவு பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பணும். அதுதான் நம்பிக்கை, தேவ நம்பிக்கை. வெறுமையான நம்பிக்கை கிடையாது, எதையாவது நம்புறது இல்ல, தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் நம்பணும். பாருங்க, ஏவாள் அங்க இருந்தால் தோட்டத்தினுடைய எல்லா விருட்சங்களின் கனியை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு தேவன் சொல்லிட்டு, நீங்கள் அங்க இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அப்படியானா அந்த சர்ப்பம் வந்த உடனேயே அந்த ஏவாள் என்ன நினைச்சிருக்கணும், தேவன் தான் எனக்கு சொல்லியிருக்காரு, மற்ற யார் சொல்றதும் கேட்க கூடாது, கேட்கவே கூடாது. கேட்டதினாலேதான் மோசம் போனாலே தவிர, வஞ்சிக்கப்பட்டாலே தவிர, கேட்காம இருந்தா அவன் மோசம் போயிருக்கவே மாட்டான். பாருங்க, அப்ப நம்ம கேட்டுட்டு தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறோம். தேவன் சொல்றாரு, இந்த மதுபானம் பாத்திரத்தில் பளபளமா இருக்கும்போது பாராது என்றார். நீங்க பார்த்ததுனாலதான் போறான். ஒரு வண்டியில ஒரு மனுஷன் போறான், அந்த பக்கம் ஒரு லேடி போறா, அவ திரும்பி இந்த பக்கம் பார்க்கிறான், திரும்பி பார்த்து வண்டியில மந்த வண்டியில மோதிட்டான். பாக்குற கண்ணு இருக்கு, ரைட்டு. நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தேவன் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கு சொல்லியிருந்தா அவங்க அது யாரு என்று கண்டுபிடிச்சு அவங்க என்ன செய்யணும், அவங்க கவனமா இருந்திருக்கணும். கவனமா இல்லனால ஏமாந்து போயிட்டாங்க. அப்படின்னா நமக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்கா, சோதனை இருக்கா? ஆமா, நம்ம தேவனுடைய ஆடுகள் யாருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கணுங்க, மேய்ப்பனுடைய சத்தம் மாத்திரம் தான் கேட்கணும். அந்நியனுடைய சத்தம் கேட்டவன் என்ன செய்யணும், ஓடி போகணும். இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை ஒருத்தன் பேசலைன்னா அது அந்நிய சத்தம் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், ஓடி போகணும். இது தேவனுடைய சத்தம் இல்லையே, இது யார் சத்தம்? ஒரு மனைவி எல்லா புருஷனுக்கு செவி கொடுப்பாளா? ஒரு புருஷன் எல்லா மனைவிக்கு செவி கொடுப்பானா? ஒரு பிள்ளைங்க எல்லா பெற்றோருக்கும் செவி கொடுப்பாங்களா? அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்லது ஒரு பூமிக்குரிய ஒரு ஆடு மேய்ப்பை தவிர பின்னாடி கூட கூப்பிட்டா போடாது. ஒரு பூமிக்குரிய ஆடு நீங்க கூப்பிட்டது மாதிரி மற்றவங்க கூப்பிட்டா ஓடாதுங்க. அது பயந்து நடுங்கி இவன் யாரோ பயந்து ஓடி போயிடும் அந்த பக்கமா. ஒரு சின்ன பிள்ளைங்க திடீர்னு தன்னுடைய பெற்றோர் இல்லாம யாரு கூப்பிட்டாலும் ஓடாதுங்க, பயப்படும். நமக்கு இந்த பயம் எங்கே? பொல்லாத உடன்பாடு. பொல்லாத உடன்பாடு நம்மை கெடுக்கும். அப்ப இங்க பாருங்க, தேவனை நம்ம நம்பினாதான் அவர் நமக்கு வேலை செய்வாரு. இங்கே அந்த 3ஆம் வசனத்துல சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்றேன். அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். உடன்பாடு வேணும். நாம ஜெபிக்கிறோம், கேட்கலைன்னா காரணம் என்ன? நீங்க வேற எதுக்கும் உடன்படுறீங்க. நீங்க வாக்குத்தத்தங்களை நம்பி அதற்கு உடன்பட்டாதான் ஜெபத்திற்கு பதில் கண்டிப்பா கர்த்தர் தருவார். வேற எதுக்காவது உடன்பட்டீங்கன்னா அது கொடுப்பார் என்ற நம்பிக்கை கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் நடந்தாங்க, அவங்க வேற ஒன்றுக்கு உடன்பட்டாங்கன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. நிறைவேறுமா? நான் சொல்ற வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ கேட்கணும். அந்த கேட்கறத நீங்க விட்டுட்டு வேற ஒன்றுக்கு உடன்படும் பொழுது தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டார். பொல்லாப்புக்கு உடன்படக்கூடாது. இங்கே பிலிப்பியர்களுக்கு பவுல் எதுக்கு நன்றி சொல்றாருன்னா, கேட்ட நாள் முதல் அதற்கு அவர்கள் இதுவரைக்கும் உடன்பட்டு இருந்தாங்க. உடன்படுதல் தான் என்ன தெரியுமா உங்களுக்கு? சேர்ந்து போறது, தேவனோடு சேர்ந்து போறது. அப்ப அந்த மாதிரி சேர்ந்து போகும்போது நிச்சயமா நாள் முடிவு வரையும் நடத்துவர் நம்பிக்கை நமக்கு இருக்கும். இல்லைன்னா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6-7, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. நான் அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் அவர் பாருங்க தேவனை துதிக்கிறார், நன்றி சொல்றார். ஏன்னா அவங்க சொல்றத அவங்க அப்படியே கேட்டுட்டு வராங்க. பிறகு சொல்றார், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானபடியினால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியால் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியானது சொல்றார். அப்ப என்ன சொல்றாருங்க?
பங்குள்ளவர்களானபடியால். ஒரு வார்த்தை இருக்கா, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானபடியால். சேர்ந்து வேலை செய்றாங்க. அப்ப ஆடு சேர்ந்து வேலை செய்யணும். எந்த ஆடு சேர்ந்து வேலை செய்யாதுங்க? ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? வெள்ளாடு சேர்ந்து வேலை செய்யாது. வெள்ளாடை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒரு தீனி போட்டீங்கன்னா ஏறி மிதிக்கும், நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது முட்டி தள்ளும், இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வெள்ளாடை நாம இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. நல்லதுக்கு நம்ம உடன்படணும். பாருங்க, நல்லதுல நீங்க தேவனுடைய வார்த்தையில மாத்திரமல்ல, உபத்திரவம் படும் போதும் உடன்படணும். பிலிப்பியர் 4:14-17. அப்பதான் அந்த வாஞ்சை நிறைவேறும். பிலிப்பியர் 4:14-17 வரைக்கும். ஆயிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் என் உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்களை கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். சரி, அப்போ பிலிப்பியர்கள் தேவனுடைய பணியில் உடன்பட்டது அவங்களுடைய கணக்கில் பலன் பெறுகிறதா? பாருங்க, ஆகிலும் 14 வசனம், நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது என்றார். நல்லதா? துன்பப்படும் போதும் தேவனுடைய வார்த்தையின்படி துன்பப்படணும், அதுதான் நல்லது. துன்பப்படும் போது நமக்கு தனிப்பட்ட துன்பம் இருக்கு இல்லையா, அது நல்லது இல்ல. தேவனுடைய வார்த்தையிலே நடக்கிற மக்களோடு துன்பப்பட்டீங்கன்னா நல்லது. இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் காரியத்துல நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை இல்லாமல் மற்றொரு சபை எனக்கு உடன்படவில்லைன்னு சொல்றார். குறைச்சலை நீக்குதபடி 2 தரம் அவங்களை அனுப்பி உபகாரத்திற்கு கணக்குக்கு பலன் கொடுக்கிறார். அப்படின்னா அந்த சபையாரு அவருடைய ஊழியத்துல பங்கெடுத்து கொண்டதாக சொல்றாரு. இவங்க மாத்திரமல்ல, ரோமர் 16:3-4 இவங்க எல்லாம் உடன்பட்டு இருக்காங்க. பாருங்க, ரோமர் 16:3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். பாருங்க, இங்கே பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவுக்காகவும் புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாம் ஏன் நன்றியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய. ஒரு வார்த்தை இருக்கா, உடன் வேலையாள்னா எப்படி செய்ய முடியும்? அங்கே பவுல் என்ன சொல்றாரோ கர்த்தருடைய வார்த்தையில அதையே கேட்டுட்டு போகணும், அப்பதான் உடன்படுறது. இயேசு என்ன சொல்றாங்களோ அதையே கேட்டு போனா தான் உடன்படுறது. பிதா என்ன சொல்றாரோ இயேசு அதையே கேட்டாரே, அதான் உடன்படுறது. பாருங்க, உடன்படுதல்னா என்ன அதுக்கு பேருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ கர்த்தருடைய வார்த்தையில அப்படியே கேட்டுட்டு போறதுதான் உடன்படுதல். அது இல்லைன்னா எப்படி உடன்படும்? எப்படி உடன் வேலை செய்வீங்க? நீங்க எப்படி செய்ய முடியும்? அப்ப உடன் பணியாற்ற வேண்டும் என்றால், ஒருத்தரோட நீங்க பணியாற்றுறீங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே நீ கேட்டு போனாதான் பணியாற்ற முடியும். தேவனோடு பணியாற்ற வேண்டுமானால் நாம சேர்ந்து பணியாற்றணும். அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆர்க்கில்லாலையும் வாழ்த்துங்கள். எதுக்கு? என்னத்துக்கு? அவர் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தாங்க. கழுத்தை கொடுக்கறனா நாங்க பாத்துக்கிறோம், சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அவளை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியா இருக்கிறாங்க. பாருங்க, அப்படி நாம பணியாற்றமோ, அப்படி என்ன சொல்றோமோ அது அப்படியே பணியாற்றணும். தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்கோ அது அப்படியே சேர்ந்து போகணும். மனுஷனுடைய காரியங்கள், மனுஷனுடைய பொல்லாப்பு, மனுஷனுடைய தீமையான காரியங்கள், இதுக்கெல்லாம் ஒருபோதும் உடன்படக்கூடாது. தெரியாம கூட உடன்படக்கூடாதுங்க, அது தேவன் பார்க்கிறார்ல. அப்படியானால் நம்ம எந்த ஒரு நேரத்திலும் தேவனுக்கு நேர்மையா இருக்கணும். இங்கே மாத்திரம் இல்ல, கடையில போனாலும் நேர்மையா தான் இருக்கணும், வெளியே போனாலும் நேர்மையா தான் இருக்கணும், நீங்க எங்கே சென்றாலும் நேர்மையா தான் இருக்கணும். ஒரு நேர்மையை மக்கள் கவனிப்பாங்க. அப்படியானா பொல்லாத காரியங்களுக்கு உடன்பட்டீங்கன்னா அவங்களோட தேவன் எப்படி பணியாற்றுவாரு? நன்மையானதற்கு நம்ம உடன்படும் பொழுதுதான் தேவன் நம்மளை திடப்படுத்துறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கொலோசையர் 4:11. கொலோசியர் 4:11. யுஸ்து எண்ணப்பட்ட இயேசுவும் வாழ்த்தல் சொல்லுகிறான். விருதுசதனம் உள்ளவர்கள் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். சரி, பாருங்க, இப்ப யுஸ்து எண்ணப்பட்ட இயேசுவும் வாழ்த்தல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு
என் உடன் வேலையாட்களா இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தாங்க. ஆறுதல்னா இவங்க உடன் பணியாற்றும் போது அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க அப்படியே செஞ்சு வந்தாங்க. சந்தோஷமா இருக்கு இல்லையா? இயேசுனுடைய சீடர்கள் 12 பேர்ல யார் மட்டும் இயேசுவோடு பணியாற்றல? இயேசுடைய அப்போஸ்தலர்கள்ல யார் மட்டும் இயேசுவோடே பணியாற்றல? யூதாஸ் மட்டும் பணியாற்றல. ஏன்? அவருக்கு வேற ஒரு யோசனை இருந்துச்சு. அந்த யோசனை இயேசு கொடுத்தாரா? கண்டிப்பா இல்ல. அந்த யோசனை சாத்தான் கொடுத்தான். பாருங்க, உடன் பணியாற்ற வேண்டும் என்றால், உடன் வேலையாட்களாக இருக்க வேண்டும் என்றால், அங்கே உங்களுக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்றாங்களோ அதை சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் உடன் பணியாற்ற முடியும். அப்பதான் உடன் பணியாற்ற தேவன் எடுத்துக்கொள்வார். அப்போ அதுல ரொம்ப 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 ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16-17. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் மன்னிக்கணும், 2 தீமோத்தேயு 1:16-17. ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். பாருங்க, அந்த இவ பவுல் கைதியா இருக்காரு. வெக்கம் வருமா? நீங்க மனுஷனோட சேர்ந்து போலேனா உங்களை வெக்கப்படுத்துவாங்களாங்க? ஆமா. வெக்கப்படணுமா? வெக்கப்படணும். நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாய் என்று தீமோத்தேயு சொல்றார் இல்லையா? ஏன்? அவங்களோட சேர்ந்து போகல, நமக்கு வெக்கத்தைப்படுத்துவாங்க. நீங்க உலகத்தோடு சேர்ந்து உலகமா நீங்க போலேனா உங்களை வெக்கப்படுத்துவாங்க. வெக்கப்படுத்துறத நீங்க ஒரு பொருட்டா என்னன்னுமாங்க? அந்த வெக்கத்தை நீங்க சந்தோஷமா நீங்கள் நானும் என்னன்னு. இயேசு எபிரேயர் 12 அதிகாரத்துல அவமானத்தை எப்படி என்னாருங்க? சந்தோஷமாய். தனக்கு முன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை அவர் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவமானத்தை சகித்துக் கொண்டார். அப்போஸ்தலர்கள் அவமானப்படுவதை சந்தோஷமா என்னாங்க. எப்போ உங்களுக்கு அவமானம் வரும்னு கேட்டீங்கன்னா, மனுஷனோட மனுஷன் நீங்க ஒத்து போலீங்கன்னா உங்களுக்கு அவமானத்தை கொடுப்பாங்க. அப்ப அவமானத்தை நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க சந்தோஷமா என்னங்க, ஒரு பொருட்டா என்ன செய்யுங்க? அது என்னதுங்க? அது பெரிய காரியமா? மனுஷன் என்னை அவமானப்படுத்துவது பெரிய காரியமா? மனுஷன் என்னை புகழ்றது பெரிய காரியமாங்க? ரொம்ப சின்னதா என்னது? உலகம் எப்படி என்னது? மனுஷன் புகழ்றது என்ன செய்யுது உலகம்? இந்த குழந்தைகளை மேடையில் ஏறி பாட்டு பாட வைக்கிறாங்க, சினிமா பாட்டு. உலகம் அந்த உலகம் புகழ்றத மனுஷன் பெருசா என்றாங்க, முழு பெருசா. நாம எப்படி நினைக்கணும்? மனுஷன் போடிய புகழ்ச்சிய ரொம்ப சின்னதா நினைக்கணும், அற்பமா நினைக்கணும். பாருங்க, அவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் தான் உடன்படுறான் கர்த்தருடைய வேலையில. ஆனா நம்ம மனுஷன் புகழ்றத பார்த்து பெருசா நினைச்சோம்னா நம்ம தேவனுடைய வேலையில உடன்பட முடியாது. அப்படியானால் உடன் வேலையால் செய்வது மேன்மையா இருக்கிறதுன்னா கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனம். கொலோசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேர்வுள்ளவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை தேவனுடைய வார்த்தையை சொல்லணும்னு சொன்னா உலகத்துக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குதுங்க? ஒரு வார்த்தை, ஒரு கதை, ஒரு வார்த்தை, ஒரு விளக்கம். உலகம் பிடிக்குமா? பிடிக்கும். அதையே நம்ம பேசணும். அதுவா உடன்படுவீங்க? அப்படியே உடன்படுவீங்க? இல்ல, அது உடன்பாடு கிடையாது. பாருங்க, எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும், தேவனுடைய சித்தம் என்னவோ அதெல்லாம் தேறி பூர்ண நிச்சயமா நிலைக்க வேண்டும் என்று ஜெபங்கள்ல எப்பவும் போராடிட்டு இருக்கான். உடன்பட்டு இருக்கானா? தேவனுடைய சித்தத்தை தான் நம்ம செய்யணும், அதுலதான் தேறி வர முடியும். உலகத்தினுடைய அறிவுல தேறி வளர்ந்தா என்ன? நீங்க புலமையா பேசினா, இலக்கணம் பேசினா என்ன, ஆங்கிலம் பேசினா என்ன, உருது பேசினா, கிரேக்க பேசினா என்ன, அது என்ன கணக்கு? தேவனுடைய சித்தம் நம்ம செய்யறோமா? அந்த வேலையை நம்ம செய்யறோமா? அதுல தேறி இருக்கிறோமா? அதுதான் தேவன் கணக்கு பண்றார். அப்ப அதுலதான் உடன்படணும். நம்ம பொல்லாப்புல உடன்படவே கூடாது. அப்படி உடன்பட்டாதான் வாஞ்சை நிறைவேறும். கொலோசியர் 4:15. லவோதியேக்கியாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். அவர் அங்க ஒரு இடம் இருக்கு, அவர் வீடு இருக்கு,
அவர் வீட்டுல கூடுவதற்கு ஒரு சபையை கொடுத்து உடன்பட்டு இருக்காரு. நல்ல காரியம் தானே. பாருங்க, எப்படியாவது அவருடைய வீடு அந்த சபை கூடுவதற்கு அவர் ஒத்துழைப்பு தந்து அந்த நாள்ல கொடுத்திருக்காரு. அதுக்கு உடன்பட்டு இருக்காரு. நல்ல காரியம். இன்னும் ரோமர் 16:1-7 வரைக்கும் வாசிங்க, முடிச்சிருவோம். ரோமர் 16:1-7. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அனைவருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடல் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பெனத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அஞ்சோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். இவங்கெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி உடன்பட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வாழ்த்து பெறாங்களா? பாருங்க, இன்றைய வரைக்கும் நம்ம பேசுறோமா? பேசுறோம். இது மாதிரி நம்ம தேவனுடைய காரியங்களை உடன்படணும். அதுதான் அவங்க வாழ்த்து பெறுவாங்க. நம்ம உலகத்தோடு உடன்பட்டோம்னா, உலகம் நமக்கு எதுக்குங்க? உலகத்தோடு எதுக்கு உடன்படணும்? உலகம் நமக்கு என்ன செய்து? அது கடனாளியானமோ? கிறிஸ்து நம்மளை விலைக்கு வாங்கியிருக்க, உலகத்துக்காக நம்ம ஏன் கடன்படணும்? பாருங்க, நீங்க ஒரு பிரசங்கம் பண்றீங்க, 1000 பேர் பார்த்தா அது உங்களுக்கு சந்தோஷமா? 2 பேராவது உண்மையா பாக்குறாங்களா? அதுதான் மகிழ்ச்சி. பாருங்க, அப்படியானா உலகம் என்ன சொல்லுதுன்னா, என்னை எத்தனை பேர் லைக் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. மலையில நின்று போட்டோ எடுக்குது, அப்புறம் ட்ரெயின்ல போகும்போது போட்டோ எடுக்குது, அப்புறம் அடிபடி சாகுது. எதுக்கு? மனித புகழ்ச்சி. உலகத்துல வாழ்ந்து வீணா செத்து போயிட்டா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? தேவனுக்காக வாழாம உலகத்துக்கே மறித்து செத்து போயினா உலகத்திற்கு செவி கொடுக்குது. இயேசு உலகத்தானா இருந்தாரா? ஆகினால நம்ம எப்பவுமே எப்படி கணக்கு பண்ணோம்னா, மனிதனுடைய புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. உலகம் என்ன சொல்ல நமக்கு கவலை கிடையாது. தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா என்று சொல்லிதான் நாம கவலைப்படணும். ஒரு காரியத்தை குறித்து நீங்க பேசும்போதோ பிரசங்கிக்கும் போதோ அல்லது கேட்கும் போதோ அது உலகமா தேவனான்னு பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையே சொன்னாங்கன்னா நீங்க மகிழ்ச்சியா இருங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லாம சுய விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா அது உலகம். அவர் கள்ளத்தனமான மனுஷன், அதுக்கு உடன்படக்கூடாது. நம்முடைய வாஞ்சி என்ன செய்யாது? நிறைவேறாது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுப்போம். அப்பதான் நம்முடைய வாஞ்சை நிறைவேறும். நீதிமொழிகள் 13:19 படிச்சு முடிச்சிருவோம். நம்ம வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. நீதிமொழிகள் 13:12 கூட சேர்த்து வாசிருங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இலக்கி பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இதெல்லாம் நிறைவேறணும்னா நாம அவருடைய வார்த்தையில உடன்பாடு உள்ளவங்களா இருக்கணுங்க. அப்பதான் நிறைவேறும். பொல்லாப்பு செய்தா நிறைவேறும், அது வேற காரியம். அது நமக்கு என்னத்துக்கு? பாருங்க, உங்களுக்கு ஒரு கர்த்தர்ட்ட ஒரு பலன் வேணும்னா மனுஷன்ட்ட பலன் வேண்டுமா, கர்த்தர்ட்ட பலன் வேணுமா? நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா? மனுஷங்கிட்ட இருந்து நமக்கு பெரிய பலன் மதிப்பு வேணுமா, கர்த்தர்ட்ட இருந்து பெரிய மதிப்பு வேணுமா? கர்த்தர்ட்ட இருந்து. அப்ப கர்த்தர் புகழும்படியான காரியங்களை செஞ்சா கர்த்தர் சொல்றதையே தான் செய்யணும். மனுஷன் நினைக்கிறாலும் செய்யக்கூடாது. இப்ப நீங்க உலகம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய பாக்கெட்ல நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெருவில் ரெண்டு பப்ளிக்கா கொடுத்துட்டே இருந்தேன்னா உலகம் என்னை புகழுமா? புகழுமா புகழாதா? எல்லா கிரிகளும் மனுஷன் காணும்படி செஞ்சேன்னா உலகம் என்னை புகழுமா புகழாதா? எல்லாம் புகழும். கர்த்தர்ட்ட பலன் இருக்கா? மத்தேயு 6:1-4 படிச்சு பாருங்க. பலன் இருக்கா பாருங்க. ரொம்ப சுலபம், செய்யறதுனா ரொம்ப சுலபம். ஆனா அது பலன் இருக்கா? மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது. சரி, இப்ப வரைக்கும் இந்த பலன் யார்கிட்ட இருந்து கிடைக்குதுங்க? மனுஷங்கிட்ட இருந்து. பலன் இங்கே அடைஞ்சு தீர்ந்தாச்சுன்னா கர்த்தர்ட்ட பலன் இருக்கா இல்லையா? ஒண்ணுமே இல்லை. அப்ப என்னுடைய நேரங்களையும் என்னுடைய பொருட்களையும் வீணடிச்சனா இல்லையா?
வீணாக்கிட்டேன். தேவன்ட்டு எனக்கு பலனும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது, அடைந்து தீர்ந்ததுன்றார். இனிமே எங்க கிடைக்கும்? ஒண்ணு கிடைக்காது. தேவன்ட்ட பலன் ஒண்ணு என்ன செய்யணும்? அடுத்து, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்கடுவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்ப என் வலது கை செய்யறது இடது கை அறியக்கூடாதுன்னா எப்படி செய்யறது? நான் இப்போ சந்தோஷத்துக்கு ஒரு உதவி செய்ய நினைக்கிறேன், நான் தானே செய்யணும். வேற எப்படி செய்யறது? ஏன் நான் செய்யாம இன்னும் கொடுக்க முடியாதா? அந்த ஒரு விஜய்ட்ட கொடுத்தா அவர் என்ன தெரியும்? அவர் விஜய் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாங்க கொடுக்கும் போதே, இது நான் கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுத்தாரு, நான் கொடுக்குறேன் பாரு. இப்ப எங்க பலன் இருக்கு? இப்போ பரலோகத்துல இருக்கும். செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? செய்ய முடியும். ஏன் அப்படி மனுஷங்க செய்யறது இல்ல? எனக்கு இங்கேயே பலன் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன செய்வேன்? இங்கேயே செய்வேன். பாருங்க, நான் தான் ஒரு 10,000 கொடுக்குறேன், நான் தான் 20,000 கொடுக்குறேன், நான் தான் 50,000 கூட கொடுக்குறேன். அத சகோதரனுடைய விஜயில கொடுத்து நீ கொடுத்துருப்பா. அவங்களுக்கு யாரோ ஒரு சகோதரன் கொடுத்தான்னு கொடுத்துரு, முடிஞ்சு போச்சா இல்லையா? அது எங்க பலன் கிடைக்கும்? பரலோகத்துல கிடைக்கும். பாருங்க, அப்படி எத்தனை மனுஷங்க விரும்புறாங்க? இல்ல, எனக்கு இங்கேயே பலன் வேணும். அப்ப இங்கேயே கிடைச்சு முடிஞ்சு போச்சு, அதுக்கு பலனே கிடையாது. அத்தனை 1000 செலவழிச்சோம், வேஸ்டா போச்சு. மனுஷன் புகழ்ச்சியும் தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு 4:11 என்ன சொல்லுது? மனப்பாடம் தெரியுமா? 1 பேதுரு 4:11, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்துள்ளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். அப்ப தேவன் மகிமைப்படணும்னா நான் யாருடைய வார்த்தையை தான் சொல்லணும்? சரி, அப்ப எல்லா அறிவும் நான் எங்கிருந்து பெறணும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெறாம வெளியிலிருந்து அறிவை பெற்றேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது தேவன் மகிமைப்படுமா? மகிமைப்படுமா? சரி, அறிவை நான் பெற்றிருக்கிறேன், ஆனா சொல்ல மாட்டேன். சொல்லாம இருக்க முடியாது. இதயத்தில் நிறைவுல வாய் என்ன செய்யும்? பேசும். அறிவை பெறவே கூடாது. தேவன் சொல்றாரு, அந்த வேசித்தனமான மனுஷன் வீட்டு வழியா என்ன செய்யாத, போகாதேன்னா போக கூடாது. நான் போயிடுவேன், ஆனா செய்ய மாட்டேன். போனாலே நீ கெட்டுருவேன்றார். பாத்திரத்தில் பளபளமா இருக்கும் போது என்ன செய்யாதே, பாராதே என்றார். பார்த்தாலே கெட்டுடுவேன்றார். நான் பார்த்துட்டு நான் பார்க்க மாட்டேன், முடியாதுன்றார். இப்ப தேவன் சொல்றதை கேட்க போறோமா, மனுஷன் சொல்றதை கேட்க போறோமா? பாருங்க, இங்க ஒரு சகோதரி வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன போராடுறாங்கன்னா, அவங்க கணவர்கிட்ட நீ இந்த யூடியூப் பிரசங்கத்தை கேட்காதேன்னு போராடுறாங்க. ஏன் கேட்டா என்ன? கேட்டா கெட்டு போயிடுவா, அவ்வளவுதானே. கேட்டா நீ கெட்டு போயிடுவ. பாருங்க, அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாருங்க, வெளியில இருந்து நீங்க அறிவை பற்றி என்ன பண்ண போறீங்க? உங்க பாடத்திட்டத்துக்கு வேணா வெளியில இருந்து அறிவு பெற்றுக்கலாம், அது பாடத்துக்கு உதவும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கு வெளியில இருந்து அறிவதற்கு என்ன யூஸ்? என்ன யூஸ்? எல்லாம் மோசப்படுத்தும். பிள்ளைகள் என்ன செய்யும்? மோசப்படுத்தும். அது குப்பையா நீங்க என்ன? அது குப்பை. ஏன்னா எத்தனை மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்துட முடியும்? ஒருவன் கொடுக்க முடியாது. ஆகையினால நீங்க பொல்லாத காரியங்களுக்கு உடன்படாம நன்மையான காரியங்களுக்கு உடன்பட்டீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அது உங்களுக்கு இன்னும் மேன்மையா இருக்கும். அது ஞானிகளோட செஞ்சிருக்கிறவன், மனப்பாடம் சொல்லுங்க, ஞானிகளோட செஞ்சிருக்கிறவன் ஞானம் அடைவான். மூடனுக்கு தோழனும் நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. அப்ப நம்ம மூடனுக்கு தோழனா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப நல்ல காரியங்களுக்கு உடன்படுவோம். நன்மையை தேவன் நமக்கு தருவார். முடிவு பரியந்தும் நம்பிக்கை நமக்கு இருக்கு. அது பாதுகாப்பு, வாக்குத்தத்தம், நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பொல்லாத காரியங்களுக்கு எந்த நாளையும் உடன்படவே கூடாது. அதை கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அந்த குரங்கு காட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா? 3 குரங்கு காட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா? அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? என்ன சொல்லுது? ஏதோ கத்து கொடுக்குதா? சரி, அப்ப நாம பொல்லாப்பு கேட்கும் போது என்ன பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கிறோம்? நீ கேட்டுக்கன்னு கத்து கொடுக்குறோம். சரிங்க, நீ கேட்டுக்க, நீ பாத்துக்க, அதெல்லாம் விட்டுருப்பா, பாக்கணும், அதெல்லாம் அப்படிதான் ரைட்டு. என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன யூஸ்? அப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பொல்லாப்பு கேட்டு உங்களுக்கு கொடுத்தேன்னா என்ன யூஸ் ஆகும்? உங்களுக்கு ஒரு யூஸ் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில இருந்து தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்பதான் வாஞ்சை நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.